ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ பயங்கரமான சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் நம்ம விஜய் பார்வதி எஃப்ஜே திவாகரத்துக்கு ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி எஃப்ஜிக்கு ஜெயிலில் போன அனுபவம் இருக்குது. பட் திவாகர் இது வரைக்கும் போகலை. அதே மாதிரி விஜய் பார்வதி இது வரைக்கும் போயிருக்காங்க கமருதீன் கூட போனாங்களே. ஆனால் அது போனதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் கண்ணி கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? விக்கல்ஸ் ராயன் கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? விக்ரமங்களுக்கு தப்பிக்க முடியுமா? அந்த அமித்தை வேறு வந்துட்டு மண்டே நல்லா வாஷ் பண்ணி கடைசியில் வந்துட்டு ஜெயிலில் போடுறதுக்கு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கமருதீன் சூப்பராக பேசியிருந்தார், செமையாக பேசியிருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், விஜய் பார்வதிக்கும் கமருதிக்கும் சண்டை நடக்கிறது வந்துட்டு சும்மா நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்காக வந்து பேசுகிறார். வந்து நான் அன்றைக்கி பார்த்தேன், நீ வேணுட்டுமே தான் காலை வந்து மிதிச்ச. யார் சபையை கலாய்க்கிறார்? நான் பார்த்தேன், நீ வேணுட்டே மிதிச்ச. அந்த பொண்ணு வந்துடக்கூடாதுன்னே மிதித்து தள்ளினேன். அதே மாதிரி அந்த முட்டியில் அடித்த. நீ எல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் எப்படி நீ நிற்பண்டார்? மூஞ்சே மாறி போச்ச சபரிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சபரியா அன்றைக்கி சொன்னார், நான் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு பண்ணேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கவே முடியாதுன்னாரு. அப்போ நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரொம்ப உத்தமமாக மாதிரி வந்துட்டு அப்படியே இதை விட நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்கவே மாட்டேன். என்னை எல்லாருமே வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, நான் இன்னமும் வேணும்ன்ட்டு ரிவெஞ்ச் படுதுன்னு. ரிவெஞ்ச் தான் எடுத்தீங்க. ஒரே கேள்வி, இதே இடத்துல வந்துட்டு கனியோ ரம்யாவோ இருந்தால் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா கேட்டினா அவருக்கு பதிலே கிடையாது. இந்த கேள்வியை விஜய் சேதுபதி அவர்கள் சபரியை பார்த்து கேட்கணும். விஜய் பார்வதி இல்லாமல் அந்த இடத்துல ரம்யா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி காலில் வந்து தட்டியிருப்பீங்களா, முட்டியை வந்து அடிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடிச்சிருப்பேன்னு அவர் வந்து வாய் கூசாமல் சொன்னாலும் அங்கே மாட்டுவாப்பில். ஏன்னா சபரி ஃபுல்லாக பக்கா ஃபேக். அவரை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அவரை ஃபஸ்ட்டாக சுபிக்ஷா செகண்டாக கேமி தேடா என்னையா நடக்குது? நாடு எங்கேயா போயிட்டுருக்கு? பிக் பாஸில் எவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டுருக்கு, அடடடடா அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்துட்டு அப்படியே ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகிறாங்க. பாவம் இந்த பொண்ணு இப்போ தான் 2 வாரமாக இந்த பொண்ணும் சரி கமருதீன் சரி நல்லா பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் கமருதீன் எஸ்கேப்பு. ஆனால் விஜய் பார்வதி தூக்கி உள்ளே போட்டாங்க பாருங்க, அதான் கொடுமை. திவாகரம் ஏதோ அவங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்துட்டு பிக் பாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சும்மா வந்துட்டு டம்மியாக மிச்சம் சாப்பிட்டவங்களாம் வெளியே இருக்காங்க. கண்டென்ட் கொடுக்கறதுக்காக ஏதோ பண்ணவங்க வந்துட்டு உள்ளே போகிறாங்க. வாட்டை பிட்டி. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.